தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பட்டுக்கோட்டையில் பிரைம் என்ற தனியார் பள்ளிக்கு 8ஆம் வகுப்பு வரையிலுமே சிபிஎஸ்இக்கான அனுமதி பெறவில்லை என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. அடுத்தடுத்து தொடர்ந்து அப்பள்ளி குறித்த அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் அப்பள்ளி சிபிஎஸ்இ அங்கீகாரம் பெறாமல் சிபிஎஸ்இ பள்ளியாக நடத்தப்பட்டு வந்த தகவல் வெளியான நிலையில் தற்போது பிரைம் தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்புக்கே சிபிஎஸ்இ அனுமதி பெறவில்லை என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் குருநாதன். குரு, விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே நடுவிக்காடு பகுதியில் தனியார் பள்ளி செயல்பட்டு வந்துள்ளது. இந்த பள்ளியில் 19 மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்வை நாளை எழுதியிருந்த நிலையில் அவர்களுக்கு ஹால் டிக்கெட் வழங்காததால் இன்று இந்த பிரச்சனை என்பது வெளிவந்துள்ளது. இந்த நிலையில் மாணவர்கள் நாளை தொடங்க உள்ள சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுத முடியாத சூழல் உருவாகியுள்ளது. இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் டிஇஓ, சிஓ அதிகாரிகள் பெற்றோர் மற்றும் பள்ளியின் தாளாளருடன் பேச்சுவார்த்தை நடத்தியதில் நாளை மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்வை எழுத முடியாது. அவர்கள் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓபன் ஸ்கூல் என்ற திட்டத்தின் மூலம் வரும் ஏப்ரல் மாதம் விண்ணப்பித்து ஜூன் மாதம் தேர்வை எழுதலாம். அதன் மூலமே அவர்கள் 10ஆம் வகுப்பு இந்த ஆண்டு எழுத முடியும் என தெரிவித்தனர். ஆனால் இதில் ஒரு புதிய சிக்கல் என்பது தற்போது எழுந்துள்ளது. அதாவது இந்த பள்ளியில் 8ஆம் வகுப்பிற்கே இதுவரை அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்பது தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் இந்த 19 மாணவர்களும் 8ஆம் வகுப்பே இன்னும் தேர்ச்சி என்பது செல்லாது என்பது உறுதியாகியுள்ளது. தற்போது இந்த மாணவர்கள் மீண்டும் 8ஆம் வகுப்பு தேர்வு எழுதி அதற்கு பிறகுதான் இந்த 10ஆம் வகுப்பு தேர்வை எழுதக்கூடிய சூழல் என்பது உருவாகியுள்ளது. இல்லை என்றால் வேறொரு பள்ளியில் அவர்கள் மாற்று சான்றிதழ் வாங்கி இந்த என்ஐஓ திட்டத்தின் மூலம்தான் இந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு தேர்வு எழுத முடியும் என்று தெரிய வந்துள்ளது. இதனால் மாணவர்கள் இந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு தேர்வை எழுத முடியுமா என்ற கேள்வியும் தற்போது எழுந்துள்ளது. பாலவேல், விவரங்களுக்கு நன்றி குருநாதன்.